சுவாசி ஹெல்த் ஸ்பாட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் எப்படி நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை அதிகரிக்குது, மன அழுத்தத்துக்கும் சர்க்கரை நோய்க்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சர்க்கரை நோய்க்கு மன அழுத்தத்துக்கும் என்ன தொடர்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உடல்ல நம்ம எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், மன அழுத்தம் நடைபெறுதோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல சில ஹார்மோன்கள் செக்ரேட் ஆகும். அந்த டைம்ல என்ன ரெஸ்பான்ஸ் நடக்கும், என்ன மாதிரியான எஃபெக்ட் நம்ம உடம்புல தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட் ஆர் ஃப்ளைட் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஃபைட் ஆர் ஃப்ளைட் மெக்கானிசம்னா, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அந்த இடத்துக்கு அதை எதிர்த்து போராடணும், இல்லை அந்த இடத்த விட்டே நம்ம ஓடிடணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நம்ம பாடியில் வரும். எக்ஸாம்பிள், நம்மளோட ஒரு பாம்பு பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மெக்கானிசம்ல நமக்கு என்ன பண்ணணும்னா, உடனே கார்டிசோல், அட்ரினலின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பாம்பு பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு நம்மளோட ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக நடக்கும், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ரேட் ரொம்ப அதிகமாகும். இந்த மாதிரி உடல்ல சில மாற்றங்கள் நடைபெற்று எய்தர் அந்த இடத்த விட்டு நம்ம ஓடிடுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை அடிக்கிறதுக்கு முற்படுவோம். அந்த டைம்ல நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். இது பேர் தான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் மெக்கானிசம். இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மெக்கானிசம் நடக்கும்போது பாடியில முக்கியமான 2 ஹார்மோன், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்மோன் செக்ரேஷன் இருக்கும். ஒன்று கார்டிசோல், இன்னொன்று அட்ரினலின். இந்த கார்டிசோல் ஒரு தடவை நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கல்லீரலுக்கு ஒரு சிக்னலை கொடுக்கும், ஒரு அறிவிப்பை கொடுக்கும். இந்த மாதிரி இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆயிருக்கு, நீ என்ன பண்ண, உடனே உங்ககிட்ட இருக்கக்கூடிய கல்லீரல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையை ரத்தத்துக்கு அனுப்பிவிடு அப்படின்ற தகவலை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டிசோல்ன்ற ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். உடனே கல்லீரலும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து தன்னோட சேகரித்து வச்சிருக்கக்கூடிய சர்க்கரையை ரத்தத்தில் என்ன பண்ணிவிடும்னு பார்த்தீங்கன்னா செக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு உயர்ந்து காணப்படும். இதுதான் மன அழுத்தத்துக்கும் சர்க்கரை நோய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன், இல்லை ஒரு தொடர்புன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், இன்னொரு ஹார்மோன் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அட்ரினலின். இந்த அட்ரினலின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் நம்ம சின்ன ஒரு 2 to 3 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட போதும், மன அழுத்தம் நமக்குள்ள நடைபெற்றாலும் டென்ஷன் ஆனாலும் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட் ரேட், இதய துடிப்பினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட பல்ஸ் ரேட் அதிகமாகும், ஆக்சிஜன் ரேட் அதிகமாகும். இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய எல்லாமே அதிகமாகும் போது மறுபடியும் கல்லீரலில் இருக்கக்கூடிய சுகரை பிளட்க்கு செக்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சிக்னல் போகும். அப்போது திருப்பியுமே உங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிகரித்து நம்ம பார்க்க முடியும். இதுதான் நம்மளோட மன அழுத்தத்துக்கும் சர்க்கரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ஒரு கனெக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த மன அழுத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த காலத்தில் முந்தைய காலத்துலலாம் நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நமக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு கஷ்டமோ இல்லை வேற ஏதாவது பயமோ பதட்டமோ வரும்போது வரும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ப்ரெஷர், ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், டிராஃபிக் ஜாம் ஆனால் கூட ப்ரெஷர், ஈவன் ஒரு எல்கேஜி குழந்தை கிட்ட கூட எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற வார்த்தைகள் நம்ம இன்னைக்கு எல்லாருமே கேட்டுட்டு வரோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் லெவல் நமக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா, எய்தர் இப்போ இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு உடலில் அதிகரித்து காணப்படும், இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு சர்க்கரை அளவு இல்லைன்னா இனி வரும் காலங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளால வைக்கலாம் அப்படின்றதுக்கான பதிவு தான் இது. மன அழுத்தத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, மன அழுத்தத்தை நம்ம எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட உடலுக்கு தேவையான பயிற்சிகளை நம்ம கொடுக்கணும், மனதுக்கு தேவையான அமைதியை கொடுக்கணும். அதாவது உடல் பயிற்சியும் மன அமைதிக்கான டெக்னிக்கும் நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்சஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிக்கும். மினிமம் ஓரளவுக்கு ஒரு சாப்பிட்டதுக்கு முன்னாடியே அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இதில் நீங்கள் ஒரு நாளுக்கு கொஞ்சமாவது நடைபயிற்சி மேற்கொள்ளணும். இதுவே முட்டி வலி இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களாம் அதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோகாசனங்கள் செய்கிறது மூலயமா உடல் உழைப்பு, காலையில் எந்திரிச்சதுமே நல்ல கையெல்லாம் நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி கீழே குனிஞ்சு ஒரு 10 தடவை நல்ல கைகாலை தூக்கி நல்லா பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நின்ன இடத்துல இருந்து உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் ட்விஸ்டிங் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. இது மாதிரி நம்ம உடல் பயிற்சிகள் ஒரு 10 to 15 தடவை பண்ணலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன், மன அமைதிக்கான பண்ணுற விஷயம். என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ கம்முன்னு அமைதியாக கண்களை மூடி என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் உங்களோட மூச்சையே கவனிங்க. உங்களோட மூச்சை எப்படி உள்ளே போகுது, மூச்சு எப்படி வெளியில் வருது, அப்புறம் உங்களோட தேவையில்லாத எண்ணங்களை வெளிப்படுத்திட்டு அப்படியே ஒரு இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இது மூலயமா உங்களோட மன அழுத்தத்தினோட அளவு குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு மேஜரான ஒரு விஷயம், ஷவாசனான்னு சொல்லக்கூடிய ஒரு யோக பயிற்சி. இந்த ஷவாசனால என்னன்னா, நல்ல கைகளை கால்களை நல்லா தளர்த்திக்கிட்டு அமைதியாக அப்படியே படுத்திருக்கணும். படுத்திருக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட
உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் ஒன்று ஒன்றா நினச்சி நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கவே, அதாவது ஃபுல் பாடி வந்து ஹோல் பாடி ரிலாக்ஸேஷன் டெக்னிக் தான் வந்து நம்ம பண்ணணும். இது பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம், நரம்பு ஓட்டம், இது எல்லா ஓட்டங்களுமே வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சீராக இயங்க ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மன அழுத்தம் ப்ராப்பராக உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா மன அழுத்தமும் சர்க்கரை நோய்க்குமான தொடர்பு எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரி டயபெட்டிஸ்க்கு தேவையான விஷயங்களோ இல்லை இதை பற்றி உங்களுக்கு அறிவியல் சார்ந்த உங்களுக்கு நாலேஜ் வேணும்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.